Hello everyone. இன்னைக்கு எலெக்ஷன் ரிலேட்டடான சில வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி வரும். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் கற்றுட்டு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம். ஒரு தெருவாக அந்த போட்டியிடும் வேட்பாளர் வாக்கு சேகரிக்கிறதுக்காக வராங்கல்ல, அதை தான் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் போலிங் பூத். போலிங் பூத் அப்படின்றது நம்ம ஓட்டு போடுறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு இடத்துல போய் போட போகிறோம்ல, அந்த இடத்த தான் போலிங் பூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் போல். போல் அப்படின்றது வாக்கு அப்படிங்கிறத போல் அப்படின்னு சொல்லலாம். வாக்கு எடுப்பு அப்படின்றதையும் நம்ம போல்னு சொல்லலாம், வாக்குகளையும் போல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கண்டெஸ்டிங் கேண்டிடேட். கேண்டிடேட்ன்றது வேட்பாளர், யார் அங்கே போட்டிடுறாங்களோ அவங்க. கண்டெஸ்டிங் கேண்டிடேட் அப்படின்னா போட்டியிடும் வேட்பாளர். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டி. பார்ட்டினா கட்சி. நெக்ஸ்ட் ஒன் சிம்பல். சிம்பல்ன்றது ஒரு கட்சிக்கும் உரிய சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னத்தை தான் நம்ம சிம்பல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பேலட் மிஷின். பேலட் மிஷின் அப்படின்றது ஓட்டு போடுற அந்த மிஷின் இருக்குல்ல, அதை பேலட் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். நம்ம போய் இப்போ இருக்கிற சிஸ்டம் நம்ம எலக்ட்ரானிக்காக நம்ம சும்மா பட்டன் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். முந்திலாம் ஓட்டை போட்டு தனித்தனியாக எண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் இருக்கிறதுனால அதை இவிஎம் அப்படின்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். நெக்ஸ்ட் ஒன் நோட்டா. இந்த நோட்டா அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நோட்டாவில் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டா அப்படின்றது ஒரு அப்ரிவேஷன் தான், ஒரு அக்ரனிம். ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா நன் ஆஃப் த அபவ். எனக்கு மேலே இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நோட்டா ஓட் அப்படின்னு சொல்கிறாங்க. நன் ஆஃப் த அபவுடைய அக்ரனிம் தான் நோட்டா. நெக்ஸ்ட் ஒன் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டயாவது சொல்கிறோம் அப்படின்னா கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னா ஐ கேஸ்ட் மை ஓட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது என்னன்னா தேர்தல் அறிக்கை. நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ்டிடியூவன்சி. கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்றது தொகுதி, இவங்களோட தொகுதி அவங்களோட தொகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த தொகுதியை தான் கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷனில் 2 டைப் இருக்குது, ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் பை எலெக்ஷன். ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னா பொது தேர்தல், பை எலெக்ஷன் அப்படின்னா இடைத்தேர்தல். நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் ட்ரிபியூனல், தேர்தல் தீர்ப்பாயம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரல் ரைட். நமக்கு இருக்கிற ஓட்டு உரிமை அப்படிங்கிறது தான் எலக்ட்ரல் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நாமினேஷன். நாமினேஷன் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறது வேட்புமனு தாக்கல் செய்கிறது தான் நாமினேஷன் பண்ணிட்டீங்களா, நாமினேட் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்கிறதுக்கு வேட்புமனு தாக்கல். நெக்ஸ்ட் ஒன் கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கள்ள ஓட்டு அப்படின்றத 2 விதமாக சொல்லலாம். ஒன்று போகஸ் ஓட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபேக் ஓட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டி அப்படின்னா கட்சின்னு தெரியும், கூட்டணி கட்சிகள்னு சொல்லுவோம்ல. ஸோ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்கிறத அலைட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் ரிசல்ட், தேர்தல் முடிவு. ஸோ இந்த வார்த்தைகள் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு, இன்னும் 10 நாளைக்கு நியூஸ் சேனல் டிவி எல்லாத்துலேயும் இதுதான் வந்துட்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க, இல்லை இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது அதோடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.